பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இயேசு நல்லவராக இருக்கிறார், அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதும் நாம் வேதத்தோடு செலவு செய்திருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த வகுப்பில் கூட தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நிதானித்தோம். பிறகு பரிசுத்தம் என்பதை குறித்து நிதானித்தோம். இந்த நாளிலும் ஐக்கியம் என்கிற ஒரு விஷயத்தில், ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனம் அங்கே தானாக வந்துவிட வேண்டும். ஒரு மனம் இல்லை என்றால் ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்றால் ஒரு மனம் இல்லை. இங்கே ஒரு மனம் மிகவும் முக்கியம், ஐக்கியம் மிக மிக முக்கியம். ஆக அதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில விஷயங்களை இந்த நாளில் நாம் ஒரு மனமாக இணைந்து பார்க்க போகிறோம். ஆகையால் எவ்வளவோ விஷயங்களை விட்டுவிட்டு, எவ்வளவோ காரணங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில் எறிந்து விட்டுத்தான் இன்று இந்த வீட்டு சபை என்கிற ஐக்கியத்திற்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். பாவம் எதுவென்று தெரியும் வீட்டு சபைக்கு வருவதற்கு முன்பதாக. ஆனால் பாவம் எது என்று உணர்ந்த பொழுதுதான் நீங்கள் வீட்டு சபைக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். தெரிவது என்பதை விட அறிந்திருப்பதுதான் இங்கு முக்கியம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரை தெரிந்து வைப்பது உலகம், அவரை அறிந்து வைத்திருப்பது என்பது ஆவி. ஆக அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்றுதான் ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இவை எல்லாவற்றையும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஐக்கியத்துல ஒரு மனதிலே கோட்டை விட்டு விடக்கூடாது. அப்ப ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறான். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இல்லை 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால், 12 சொல்லிக் கொடுப்பது வரங்களை குறித்து சொல்லிவிட்ட பிறகுதான் 13 சொல்லிக் கொடுக்கிறான். அங்கு அன்பு என்கிற ஐக்கியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறான். உங்களுக்கு தேவன் ஒருவர் என்று தெரிந்திருக்கும், எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் என்று அறிந்து வைத்திருப்பீர்கள், எது பாவம் சரி தவறு என்பதை உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் எல்லாம் அறிந்த பிறகு ஐக்கியத்திலே சரியான அறிவு தேடல் இல்லை என்றால் நாம் விலகி விடுவதற்கு வாய்ப்புகள் தூரம் இல்லை. அதனால் இந்த நாளிலும் சில விஷயங்களை வேதத்திலிருந்து எடுத்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நாம் வசனங்களை இந்த நாளில் தேட முடியுமோ அவ்வளவு தூரம் தேடி பார்ப்போம். வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், ஆமென். எப்பொழுது இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும். 1, 2 அல்ல. முன்னதாக யோவான் ஒன்றை பதிவு செய்து விட்டுத்தான் பாவம் என்ற அடுத்த படிக்கு வருகிறான். என்ன சொல்கிறான்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒளியிலே இருக்கிறார். இது முதல் படி. ஆக அவர் ஒளியில் இருப்பதை அறிந்திருக்கிற நான் இங்கே ஒளி என்கிற விஷயத்திற்குள்ளே இருள் இல்லை என்பதை 6வது வசனம் பதிவு செய்யும். ஆக ஒளியில் இருக்கக்கூடிய அந்த கர்த்தரை நான் அறிந்த பொழுது இங்கே தனிமையாக இருக்கிற விஷயத்தை தாண்டி ஐக்கியம் என்ற அந்த ஒற்றுமைக்குள் வரும் பொழுது நாம் என்கிற அந்த சொல் தானாகவே இடைபட ஆரம்பிக்கிறது. அதனால்தான் சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. விஷயத்துக்கு வருவோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அவர் என்கிற அந்த தேவன் ஒருவர் என்கிறதை அறிந்த பிறகு நாம சேர்ந்து என்னவாகிறது? ஒளியில் நடந்தால் அவரோடு கூட என்னவாக இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். இங்கே
ஐக்கியம் என்று சொல்ல பிறகு புள்ளி வைத்து கமா போட்டிருக்கிறது. ஆக ஒரு விஷயம் முடிந்து அடுத்தது அந்த விஷயம் இன்னும் முழுமையாக முடிவு பெறவில்லை, அது தொடர்கிறது, அது தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது என்கிறதை காட்டுவதற்குத்தான் அடுத்து வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் பாவங்களை நீக்கும். நாம் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற அநேக காரியங்களுக்குள்ளே பயணித்திருக்கிறோம். அது பிறப்பின் காரணமாக ஒரு பாரம்பரிய சபையாக இருக்கலாம். ஏன் இன்று மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கக்கூடிய சுயாதீன சபையில் கூட நீங்கள் பிறந்து வளர்ந்திருக்கலாம். ஆனால் அங்கே வேதம் சொல்லப்படாத சபை ஐக்கியம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் வேதம் சொன்ன சபையின் அந்த அச்சு அடையாளங்களில் ஐக்கியம் இருக்கிறது. அதனால்தான் அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு ஐக்கியம் உருவாக்கப்படும். அதனாலதானே யாக்கோப்பு பதிவு செய்கிறார், நீங்கள் ஒருவர் குறைகளை ஒருவர் அறிக்கை செய்து, இப்படி ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யும் பொழுது இன்னொரு நிகழ்வாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆக தேவனிடத்திலே வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் நான் முழுமையாக அவரோடு ஐக்கியப்பட ஆரம்பிக்கிறேன். இல்லை என்றால், நீங்கள் விடவில்லை என்றால் தனியாக நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது 6ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 1:6 வாசிங்கள். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். ஆமென். எப்படி? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அவரோடு ஐக்கியத்தில் வந்து இணைகிறீர்கள் என்றால் நீங்கள் பாவத்தை விட்டவர்கள், அசுத்தத்தை விட்டவர்கள், பரிசுத்தத்தை தேடுகிறவர்கள், நித்திய ஜீவனுக்காக நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இப்படி பல அடுக்குகளுக்கு நீங்கள் பலவற்றை விட்டுவிட்டு தேவன் நோக்கி நகர ஆரம்பிக்கிறீர்கள். அப்போ நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் இன்னும் மாம்சம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என் வார்த்தையிலும் இருக்கலாம், என் கிரியிலும் இருக்கலாம். ஆக இருளிலே நடக்கிறவர்களுக்கு என்ன வேதம் சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கவில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் சத்தியத்தின்படி நடப்பீர்கள் என்றால் அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள். சத்தியத்தை விட்டுவிட்டால் நமக்கு என்ன பேர் சொல்லிக் கொடுக்கிறது வேதம்? பொய் சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஆக பொய் என்றால் அங்கு இல்லை என்கிற விஷயம். பொய் சொல்லுகிறவன் யார் என்று வேதம் யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44 பதிவு செய்கிறது. ஆக நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் அவரோடு இருக்க வேண்டும். அது ஐக்கியத்தை முழுமையாக கொண்டு வருகிறது. நீங்கள் விட்ட பிறகுதான், உலகத்தை விட்ட பிறகுதான் இங்கே கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறீர்கள். அதனாலதானே சபை என்றால் என்ன? அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கக்கூடியவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதில் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் அடுத்த ஒரு விஷயத்தை வேதம் பதிவு செய்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு கடிதம் எழுதுகிறான் பவுல். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆக யோவான் பதிவு செய்தது போல 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1:7-6 சொன்னதுக்கு பிறகு இங்க பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் பதிவு செய்கிறான், உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கிறது என்று கவனியுங்கள். கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு யாதொரு ஆறுதலும். அது எப்படி அடுத்து வகை பிரிக்கிறது கவனியுங்கள். அன்பினாலே யாதொரு தேர்தலும். 1 ஆறுதல் உங்களுக்கு கிடைத்தது. எப்பொழுது ஆறுதல் கிடைத்தது? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபையின் ஆவியை பெற்றது எப்பொழுது? இந்த கிருபையின் ஆவி இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை வந்த பொழுதுதான் ஐயா உங்களுக்கு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அதே எபேசுக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் நீங்கள் 12, 13, 14 வாசிப்பீர்கள் என்றால், குறிப்பாக 12 வாசிப்பீர்கள் என்றால், அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள், அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள்,
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். கடைசியாக சொல்லி முடிப்பான், நீங்கள் தேவனற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பான். அப்படி இருந்த நமக்குத்தான் கிடைத்தது ஆறுதல் கிடைத்தது. நான் பாவியாக இருந்து கொண்டிருந்தேன், ரட்சிப்புக்கு ஒன்று கிடைத்தது. காரணம், அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பினாலே யாதொரு தேறுதலும். இப்பொழுது அவர் என்னவாக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார் உங்களுக்குள்ளே. ஆவி வரும்பொழுதுதான் ஐக்கியம். ஆவியினாலே யாதொரு ஐக்கியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் பூமியிலே உலாவிய பொழுது 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார் தனக்காக வேலை செய்வதற்கு. ஆனால் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று அடித்துக் கொண்டார்கள் அவர்கள். ஆனால் அதே தேவன் மரித்து தன் ஆவியை கொடுத்த பொழுது இங்கே அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்கிறார்கள். அப்போ ஆவி உங்களுக்குள், கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் சரியாக பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் ஐக்கியம் மிக சரியாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ந்து அதே பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதனாலே ஏக சிந்தையும், அதாவது ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள், ஏக சிந்தையும் ஒரே சிந்தையும் ஏக அன்பும். எத்தனை அன்பு? ஒரே அன்பு. நீங்கள் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய், ஒரே ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் ஐக்கியத்தின் அடுத்த நிலை. எனக்கு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தில் நான் சரியாக இருக்கிறேன் என்றால், பாவத்தை விட்டவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் சரியாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று விட்டு சபைக்குள்ளே இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. ஆமென். நன்றாக இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ற இந்த வசனத்திலே ஒரு சிறப்பு என்றால், ஐக்கியம் சரி. ஐக்கியத்திற்கு வேதம் ஒன்றை கொடுத்து மெருகூட்டுகிறது. எப்படியாம்? அந்நியோன்ய ஐக்கியம். ஐயா, யாரோ சமைத்துக் கொண்டு வந்த உணவை நீங்கள் சபையிலே சாப்பிடுகிறீர்கள். யாரோ கொண்டு வந்திருந்த மற்ற பொருளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சபையிலே சாப்பிடுங்கள் என்ற உணவு இருக்கிறதா? இல்லை, என் சகோதரன் சமைத்துக் கொண்டு வந்தது, என் சகோதரி கொண்டு வந்து என்கிற அந்த அந்நியோன்ய ஐக்கியம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இது கடையில் செய்த பொருள்தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இல்லை, இது என் சகோதரன் கொடுத்த பொருள். அங்கே நார்மலாக இருக்கக்கூடிய, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஐக்கியம் ஒரு விஷயத்திலே மெருகூட்டப்படுகிறது, உயர்வாக்கப்படுகிறது என்றால் அது அந்நியோன்யம். உலகம் சொல்லிக் கொடுக்குமாறு சொல்ல வேண்டுமானால் அது நகமும் சதையும் போல இருக்கிறது என்று உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதிலும் தாண்டி நகம் வளர ஆரம்பிக்கும் பொழுது வெட்டப்பட்டு விடும். ஆனால் இங்கே கிறிஸ்துவின் சபையிலே ஆவியின் ஐக்கியத்தில் இருக்கும் என்றால் அங்கே முழுமையான அந்நியோன்யம் இருக்கிறது. அதை பிரிக்க முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்வோ சாவோ எதுவோ இருந்தாலும் சரி, உயர்வோ தாழ்வோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் எழுதுகிறான். ஆக நீங்கள் பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி என்னவாம்? அந்நியோன்ய ஐக்கியம். இங்கே 2 பிரிவு இருக்கிறது. அதை குறித்து இன்னொரு முறை பார்க்கலாம். ஆக இந்த வசனத்திலே குறிப்பாக சொல்லப்படுகிற விஷயம் அந்நியோன்ய ஐக்கியம் இருக்கிறது. நீங்கள் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, ஏழையோ பணக்காரரோ, எந்த பின்புலமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டீர்கள் என்றால், படித்தவன் படிக்காதவன், நான் இந்த வேலை பார்க்கிறேன், நான் அந்த வேலை பார்க்கிறேன், என்னுடைய தாத்தா பாட்டி இப்படி பின்புலம் என்றெல்லாம் எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் இருந்து விட்டு வந்தவர்களுக்குத்தான் வசனம் சொல்கிறது இது அந்நியோன்ய ஐக்கியம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பேசுகிற விதத்திலே மாறுதல் இருக்கிறது, நடந்து கொள்ளுகிற கிரியையிலே மாறுதல் இருக்கிறது. எல்லாவற்றையும் தூக்கி போட்டவர்கள் தானே வீட்டு சபையிலே வந்து இருக்க முடியும். அதுதான் இங்கு அந்நியோன்ய ஐக்கியம். இது மிக சாதாரணமான வீட்டு சபை ஐக்கியம் அல்ல. நீங்கள் ஏதோ சாதாரணமாக இங்கே கூடி வந்திருக்கவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8 மணி என்பதற்காக ஏதோ பல வசனங்களை சகோதரர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் கூடுகிறாக நினைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். இது அந்நியோன்ய ஐக்கியத்தில் மிக மிக பலமானது. வீட்டு சபையை குறித்து அநேகர் வேறுவிதமாக பேசலாம், வேறுவிதமாக நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கூடியிருக்கக்கூடிய இந்த வீட்டு சபை அப்படிப்பட்டது அல்ல என்கிற அந்த இருதய ஓட்டத்தை முதலில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இது அப்படிப்பட்ட ஐக்கியம். ஏனென்றால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த பவுல் பர்னபாவின் அந்த கிரியை செயல்பாடுதான் அநேக சபைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இன்று நீங்களும் நானும் அதிக வசனங்கள் எடுத்து பேசுகிறோம் என்றால் இந்த அந்யோன்ய ஐக்கியத்திலிருந்து புறப்பட்டதுதான் கடிதங்கள், நிருபங்கள். ஆக இந்த அந்யோன்ய ஐக்கியம் நாம் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்ல வேண்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம், அது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென். இந்த அந்நிய ஐக்கியத்திலே இருள் இன்னும் இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அடிக்கடி ஒன்றை பேசுகிறோம், நாளைய மறுநாள் சபை கூடுகிற நாள். அப்படி இருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன் சகோதரனையும் சகோதரியும் என் முகநாடி வேறுபடும் அளவிற்கு நான் பேசுகிறேனா, பழகுகிறேனா? என்ன கொண்டு போக போகிறீர்கள்? உலகத்தானே சொல்லுகிறான், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம் என்று விரக்தியிலே பேசுகிறான். ஆனால் நாம் அப்படி இல்லை. நமக்கு வசனம் இருக்கிறது. மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனுக்கு திரும்பும், ஆத்துமா நியாயத்தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் என்றால் எனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28 29 முடிய உன் ஆத்துமாவுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆத்தும இளைப்பாறுதல் நித்திய ஜீவனுக்கானது என்றால் நான் அவரை நோக்கித்தான் பயணிக்கிறேன் என்றால் என்னுடைய ஆவி, என்னுடைய ஐக்கியம் இன்னும் இருளோடு இருக்கிறதா? அதாவது உலகத்தோடு இருக்கிறதா? எனக்கு இந்த நாள் விடுமுறை என்றால் நான் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? உலகத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நான், பற்பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிற நான் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறேன் என்றால் இன்று விடுமுறை நாள் நான் யாரோடு ஐக்கியப்பட வேண்டும்? சகோதர சகோதரி சந்தியுங்கள், ஊழியத்துக்கு போகலாம் என்று அவர்கள் அழையுங்கள், சேர்ந்து பயணித்து ஊழியத்தை செய்யுங்கள். ஐக்கியம் இன்னும் அந்யோன்யமாக மாற்றப்பட ஆரம்பிக்கும். காரணம், இங்கே அவன் சொல்லுகிறான், எப்படியாம்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். அந்நிய நுகம் ஒன்று இருக்கிறது. 2வது அவிசுவாசி என்கிற ஒருவர் இருக்கிறார்கள். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல புறப்படுவீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் விடுமுறை நாட்கள் என்ற பெயரிலே, இன்று எனக்கு விடுப்பு இருக்கிறது என்ற பெயரிலே, நான் இன்று சற்று ஓய்வெடுக்கிறேன் என்ற பெயரிலே நான் உலகத்தானோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களோடு அங்கலாய்ப்பேன் என்றால் இந்த ஐக்கியம் இருளாகத்தானே இருக்கும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான். இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஐக்கியம் இருக்கிறது என்று கேட்கிறான். இதில் இன்னொரு படியும் இருக்கிறது. வாசித்து பாருங்கள். அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். அங்கே இருள் என்று பதிவு செய்த வேதம் இங்கே என்ன சொல்கிறது? மிகவும் வெளிப்படையாகவே பதிவு செய்கிறது. அது பேய்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கக்கூடிய அத்தனை சிலை வணக்கத்திலும் என்ன இருக்கும்? அதுதான் இருக்கும் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவர்களோடு ஐக்கியம் இருக்க வேண்டாம். நீங்கள் அஞ்ஞானிகளோடு பழக்க வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் யார் இந்த அஞ்ஞானிகள்? நீங்கள் மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அஞ்ஞானிகள் யார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அவர்கள் உணவுக்காக, உடைக்காக, இந்த உலக பொருள்களுக்காக, சுகபோக வாழ்வுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தேடுகிறவர்களுக்குத்தான் அஞ்ஞானிகள் என்று பெயர். ஆனால் முதலாவது நீ என்னை தேடு, பிறகு இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் கர்த்தர். உலகம் அதை தேடுகிறது. நான் சம்பாதிக்கக்கூடியவரோடு உலகத்திலே இன்னும் 2 கார், இன்னும் 2 வண்டி, இன்னும் பல வீடுகள், சொத்து சுகங்கள் வாங்கி கொண்டிருப்பவர்களோடு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமானால் அவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் வரை. இல்லை என்றால் அவர்கள் விட்டு விலகுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களோடு உங்களுக்கு தொடர்பு வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அந்த அஞ்ஞானிகளோடு நீங்கள் பழகுவது என்பது, அது அவர்கள் எங்கு பழகிறார்கள்? அவர்கள் பேய்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு தான் அவர்கள் தொடர்பு இருக்கிறது. ஆக எனக்கு அது போன்ற தொடர்பு தேவையில்லை. இந்த ஐக்கியம் 100% பரிபூர்ணம் உள்ளது, 100% சுத்தமானது, 100 விழுக்காடு இதிலே உண்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதனுடைய இந்த ஐக்கியத்தின் முத்தாய்ப்பாக ஒரு வசனம் வைக்கலாம். அதே 1 கொரிந்தியர் புத்தகம்
10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆமென். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த அந்யோன்ய ஐக்கியம், இந்த ஒரே விதமான ஐக்கியம் என்ன கொண்டு வருகிறது? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். ஐயா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தின் தாரக மந்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்தார் அல்லவா? அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியிலே செல்ல எனக்கு இருதயம் இருக்கும்? இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருளாக இருப்பதற்கு எனக்கு எப்படி இருதயம் இருக்கும்? இந்த ஐக்கியம் சாதாரணப்பட்ட ஐக்கியம் இல்லை என்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். ஆக இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாம்? கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம் என்று சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம் என்று சொல்லுகிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலை என்றால் இந்த ஐக்கியம் அதோடு தானே இருக்கிறது. நாம் அவரோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிறகு எப்படி சகோதரனையும் சகோதரியும் நீங்கள் பார்க்கும் பொழுது விகற்பமாக பேசுவதோ, விகற்பமாக சில காரியங்களை பயன்படுத்துவதோ கூடும்? அது கூடாத காரியம். ஆக ஐக்கியம் மிக மிக முக்கியம் என்பதைதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ரத்தம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு இன்னொரு வசனத்தின் மூலமாக காட்டிக் கொடுக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். யோசித்து பாருங்கள் என்று வேதம் நம்மிடத்திலேயே பதிலை கொடுத்து விட்டது. நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 சபையை குறித்து சொல்லுகிற அந்த இடத்தில்தான் இந்த வசனமும் தொடர்கிறது. நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே 29 சொல்கிறது என்னவாம்? இந்த ஐக்கியம் மிக சாதாரணமான ஐக்கியம் இல்லை என்றுதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 பார்த்தோம். இது கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம் என்று சொன்னோம். இந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதைத்தான், என்ன செய்தது என்பதைத்தான் இப்பொழுது சகோதரி வாசித்தார்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து ஐக்கியத்திலே சரியாக இணையாவிட்டால் அது என்ன சொல்கிறது? தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நினைக்கிறார்கள் அநேகர். உங்களை முதலில் அது பரிசுத்தம் செய்கிறது. அது உங்களோடு உடன்படிக்கையை போட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எபேசு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்லவா? அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். ரத்தம் என்பது சென்று இப்பொழுது அந்த ரத்தம் உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த கிருபையின் ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இங்கே வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிற விஷயம், நீதிமான் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அடுத்து சொல்கிறது பக்தி இல்லாதவனும் பாவியும். யார் இந்த பக்தி இல்லாதவன்? பக்தி என்றால் என்ன? அன்பு. அன்பு என்றால் என்ன? வேதத்தின்படி அவருடைய கற்பனைகள். கற்பனையை கை கொள்ளாதவனும் பாவத்திலே தொடர்ந்து வாழுகிற அந்த பாவியும் எங்கே நிலைநிற்பான் என்று கேட்கிறது. நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஐக்கியம் மிகவும் முக்கியம். ஒரு மனம் மிகவும் முக்கியம். நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த வசனத்தை கை கொள்ளாதவனுக்கு பெயர் பக்தி இல்லாதவன். அப்படி தொடர்ந்து வசனத்தை கை கொள்ளாதவன் என்னவாக மாறுகிறான்? பாவியாக மாறுகிறான். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் இப்படிப்பட்டவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது? வசனம் தெரிந்தும் அதை நான் புறந்தள்ளுகிறவனாக இருக்கிறேன். தவறுவது என்பது பெரிதல்ல. நீங்கள் தேவனோடு மீண்டுமாக அதை உணர்ந்து தவறை திரித்துக் கொள்வதற்கு வேதம் வாய்ப்பு கொடுக்கிறது. 1 யோவான் 1:9 சொல்வது போல, நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் அதை நான் மன்னிக்கிறேன் என்றார். அடுத்த வார்த்தை சொல்கிறார்,
உங்கள் அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். நீங்கள் தான் பாவத்தை இன்னும் அறிக்கை செய்யாமலும் விட்டு விடாமலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த ஐக்கியம் மிக மிக முக்கியம் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மீண்டுமாக வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென். நன்றாக இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் இருதயத்திலே ஆணியடித்து பதிவு செய்து கொள்ளுங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் அடிமையும் இல்லை, கிரேக்கன் சுயாதீனமாகவும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஒவ்வொருவரையும் நீங்கள் பிரித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் என்று எழுதப்படவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதம் பதிவு செய்திருந்தாலும் இன்று யாரெல்லாம் இதை வாசிக்கிறார்களோ அனைவரும் என்பது ஒரு சிறு கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் எல்லோரும் என்று சொன்னால் இந்த உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடியவர்களை குறிக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தனித்தனியாக அவயங்களாக ஒன்றாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் அங்கு நீங்கள் ஒன்றுதான் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆக இந்த ஐக்கியத்திற்குள் நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் ஒன்றுதான், அங்கே பிரிவினை இல்லவே இல்லை. மிக கடுமையாகத்தான் இருக்கும். நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், நான் இவ்வளவு பார்த்திருக்கிறேன், என்னுடைய அனுபவங்கள் அதிகம். கர்த்தரிடத்திலே அப்படி இல்லை. நீங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது போல பவுல் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்திலே அவன் சொல்லுவான், நான் அப்போஸ்தலர்களில் ஒருவனிலும் குறைந்தவன் அல்ல என்று சொல்லுகிற பவுல்தான் தன் ஊழிய நாட்கள் கடந்து போக 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 நான் பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்கிறான். பிறவியிலே அகால பிறவி என்று சொல்லுகிறான். எவ்வளவு தாழ்மை பாருங்கள். ஆக இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் வர 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 அவன் என்னமாக மாறுகிறான்? ஒரு ஐக்கிய நிலைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறான். தன்னை தாழ்த்திக் கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதானே அங்கே யூதனும் இல்லை, இங்கே கிரேக்கனும் இல்லை, இங்கே உயர்ந்தவன் இல்லை, இங்கே தாழ்ந்தவன் இல்லை, இங்கே ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை என்று சொல்லுகிற பதம் வெளிப்படும். அந்த சொல் வர வேண்டும் என்றால் நான் என்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது எல்லோரும் ஒன்று என்கிற அந்த எண்ண ஓட்டத்திற்குள் வரும் பொழுது. அந்த எண்ணம் வரவில்லை என்றால் நான் தனியாக தெரிய ஆரம்பித்து விடுவேன். என் பேச்சு தனியாக தெரியும், என்னுடைய பாவனைகள் தனியாக தர ஆரம்பிக்கும், என்னுடைய செயல்பாடு அத்தனையும் சபையிலிருந்து வெளியே தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். ஆக ஐக்கியம் என்பது, ஒரு மனம் என்பது மிக முக்கியம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். எப்பொழுது தாகம் தீர்க்கப்பட்டோம்? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், ஐயா, எல்லோருக்குள்ளும் ஒரே ஆவி. இங்கே பாருங்கள், வேதம் மறுபடியும் எல்லாரும் என்றுதான் சொல்லுகிறது. ஆக எல்லாரும் ஒரே ஆவிதான், எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாகத்தான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகத்தான் தாகம் தீர்க்கப்பட்டோம், தாகம் தீர்க்கப்பட போகிறோம். ஆக இந்த ஐக்கியம் என்பது அந்த ஒரே ஆவி, அந்த ஒரே சரீரம், அந்த சபையாகிய சரீரம் என்கிற அந்த ஒன்றுக்குள்ளேதான் நாம் எப்பொழுதும் ஒரே ஐக்கியமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேதுருவை கொண்டு வேதம் முன்னதாகவே சில விஷயங்களை பதிவு செய்கிறது. அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை வேதம் தன்னுடைய ஊழிய காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பேதுரு வைத்து சொல்லுகிறது. புறஜாதிகள் விஷயத்திலே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை. 10:28 அப்போஸ்தலர். அவர்களை நோக்கி,
அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். தேவன் எனக்கு எதை காண்பித்தார்? சபை ஐக்கியத்திற்குள்ளே வரும் பொழுது முதலாவது உடைக்கப்பட வேண்டியது என்னுடைய சுயம், எனக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை, நான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, கேட்பதற்கு கடுமையாக இருக்கலாம். வசனம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுதப்பட்டு விட்டது. எப்படியாம் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை கோடிட்டு பாருங்கள். எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும், கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாக, இல்லை என்றால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாக நீங்கள் செல்வீர்கள் என்றால் தீட்டு உள்ளவர்கள் என்கிற ஒரு கூட்டம் மிக பெருமையாக இருந்திருக்கும். பார்த்தால் தீட்டு, பேசினால் தீட்டு, தொட்டால் தீட்டு, அமர்ந்தால் தீட்டு என்கிற பகுதி விரிவடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், எப்படியாம் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு, பேதுருவாகிய நான் சொல்லாதபடிக்கு தேவனே எனக்கு ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார் ஐயா. காரணம், அவன் சொல்வதற்கு மேல் பகுதி சொல்லுகிறது. எப்படியாம் இன்று சபையிலே ஐக்கியமாக இருப்பதற்கு இது போன்ற வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எப்படி அவன் சொல்லுகிறான், அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது ஒரு யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பொழுது கிறிஸ்து என்கிற மகா தேவன், ஏக சக்கராதிபதி இந்த பூமியிலே மாம்சத்தில் தோன்றி உயிரை கொடுக்கும் வரை யூதனுக்கென்று ஒரு பழக்க வழக்கம், யூதனுக்கென்று ஒரு மேன்மை இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே என்றுதான் பதுரு அங்கே கொர்நேலியு வீட்டிலே பேசுகிறான். அப்படி இருந்தும் இந்த யூதனுடைய மேன்மையை கர்த்தர் உடைத்தெறிந்தார் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அப்பொழுதுதானே ஐக்கியம் வெளிப்படும். நான் இன்னும் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் இன்னும் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு இன்னும் இத்தனை மொழிகள் தெரியும், இந்தந்த மொழிகளிலே இவ்வளவு எனக்கு விவரங்கள் தெரிந்திருக்கிறது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற நிலை இருக்குமானால் நீங்கள் கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியத்தில் ஒட்டியிருக்க முடியாது என்பதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்? அந்நிய ஜாதியானுடைய போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருந்தது என்று அன்று சொல்லப்பட்டது. இன்று ஒரு கிறிஸ்தவன், ஒரு சீஷனாக இருக்கிறவனுக்கு எல்லாமே விளக்கினால் மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே ஐக்கியமாக இருக்க முடியும். அப்படி ஐக்கியம் இல்லாதனால் தானே இன்று உங்கள் கண்களிலே பார்க்கிறீர்கள், அவர் ஆர்சிக்காரர், இவர் சிஎஸ்ஐக்காரர், இவர் டிஎல்சிக்காரர், இவர் பெந்தோகஸ்தைக்காரர், இவர் சுயாதீன சபையை சேர்ந்தவர். எத்தனை பிரிவையா கேட்டு பாருங்கள். நீங்கள் கண்களிலும் பார்க்கிறீர்கள், காதாலும் கேட்கிறீர்கள். ஆனால் வசனம் நமக்கு முன்னதாக சொல்லிவிட்டது, இங்கே ஏழை பணக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வருவீர்கள் என்றால், அந்யோன்ய ஐக்கியத்திற்குள் வருவீர்கள் என்றால், எல்லாம் உடைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உள்ளே இருக்க முடியும். இல்லை என்றால் எங்கேயாவது ஒரு இடத்திலே அது ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் அது வெளிப்பட்டுவிடும். கர்த்தர் காட்டி கொடுத்து விடுவார். அதனால் அந்யோன்ய ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியம். அதற்குள் எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது என்றால் நான் உடைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், என் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆமென். எதற்காக இந்த வசனத்தை நாம் எடுத்தோம் என்றால், கவனிங்கள், அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியை பெறுவதற்கு முன்னதாக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் யாரா இருந்தார்கள் என்று வேதம் சில விஷயங்களை பதிவு செய்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அங்கே யாரா இருந்தார்கள் என்றால், அங்கே இவர்கள் எல்லாரும், மேலே உள்ள வசனத்தை வாசித்து விட்டு நீங்கள் அடுத்து இங்கே வருவீர்கள் என்றால், ஸ்திரீகளோடும் அங்கே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இயேசுவின் தாயாகிய மரியாள். ஆனால் அடுத்த வார்த்தை கவனிங்களேன், அவருடைய சகோதரர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏன்? இந்த சகோதரர்கள் தான் முன்னாளிலே தேவன் ஜீவனோடு இந்த பூமியில உலாவிய பொழுது சில விஷயங்களை பதிவு செய்வார்கள். பண்டிகை நடக்கிறது, இயேசுவை பார்த்து சொல்லுவார்கள், அவர் சகோதரர்கள்.
பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அங்கு சென்றால் அநேகர் பார்த்து நீ செய்யக்கூடிய காரியங்களை மெச்சுவார்கள் அல்லவா, நீ புறப்பட்டு போம் என்று சொல்வார்கள், நக்கலடிப்பார்கள், கிண்டல் செய்வார்கள். இயேசுவை தூஷித்தவர்கள் அநேகம், சகோதரரும் கூட, அவரோடு பிறந்தவர்கள் பேசிய வார்த்தைகள். ஆக இன்று நிலைமை என்னவாக மாறுகிறது? கிறிஸ்துவின் ஆவி வருமானால் அங்கே ஒரு மனம் என்கிற ஒன்று வர ஆரம்பித்துவிடும். முன்னாடி சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தான், உலக விஷயங்களிலே வைராக்கியம் பாராட்டியவர்கள் தான். ஆனால் இன்று இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பகையையும் மறந்து கர்த்தருக்குள் ஒரே ஒரு உண்மைத்தன்மையாக, ஒரே சரீரமாக, ஒரே ஐக்கியத்திற்கு வந்தவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு முன்னாக பார்க்கிறோம். வீட்டு சபையிலே அடித்துக்கொள்ளாத அளவிற்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள், கசப்பின் வெறுப்பின் எல்லையிலே இருந்தவர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, சத்தியத்தை சத்தியமாய் அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தவர்கள் ஒரு மனம் வந்தது அவர்களுக்குள்ளே. அதே போலதான் இங்கும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆக கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் இந்த அந்யோன்ய ஐக்கியம் பலப்பட ஆரம்பித்துவிடும். அங்கே உண்மை தன்மை வர ஆரம்பித்துவிடும். எல்லாவற்றையும் இழப்பதற்கும் நீங்கள் உங்கள் இருதயம் தயாராக இருக்கும். வாசிங்களே, அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். நன்றாக கவனிங்கள். பிலிப்பு இங்கிருந்து சபை சிதறப்பட்டு போன பிறகு ஒவ்வொரு பகுதிக்காக சகோதரர்கள் பிரிந்து போகிறார்கள். ஆக பிலிப்பு என்ன செய்கிறான்? பிரிந்து போய் அநேக சத்தியங்களை சொல்லி அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறான். இங்கு கவனிங்களேன், பிலிப்பு செய்யக்கூடிய விஷயம், நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முழுக்க வாசிப்பீர்கள் என்றால் பல விஷயங்களை அங்கு கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அப்படி அவனால் சொல்லப்பட்டவைகளை இங்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் முதலில் என்னவாக இருக்கிறது? அதை கேள்விப்படுகிறார்கள், பிறகு கண்களால் காண்கிறார்கள், பிறகு அங்கு ஒருமனம் பட ஆரம்பிக்கிறார்கள். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு என்ன செய்கிறார்கள்? இவர்கள் கவனித்தார்கள் என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. அப்படி அவர்கள் கவனிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, இன்னொரு வசனத்தையும் அதே பகுதியிலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:8 வாசிக்கலாம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். ஏன் சந்தோஷம் உண்டாயிற்று? அவர்கள் முதலில் கேட்கிறார்கள், கவனிக்கிறார்கள், சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். கவனித்த பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அசுத்த ஆவிகள் என்ன சொல்கிறது? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போகிறது. நீங்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், சத்தியம் என்ன சொல்கிறது என்பதை மிகவும் கூர்ந்து நீங்கள் அதை அலசி ஆராயக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், பாவத்தை விடுவதற்கு உங்களுக்கு முதலில் இதயம் திறந்து கொடுக்கப்படும். வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தவறு என்றால் தவறு, பொய் என்றால் பொய், உண்மை என்றால் உண்மை என்கிற விஷயத்தை வேதம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அச்சச்சோ, இவ்வளவு நாட்கள் நான் பொய் சொல்லிவிட்டேன், இவ்வளவு நாட்கள் நான் ஏமாற்றி விட்டேன், இருதயம் குத்தப்படுகிறது, என் கணவனை, என் மனைவி, பிள்ளைகளை நேசிக்காமல் விட்டு விட்டேன் என்ற அந்த உள்ளம் குத்தப்படும் பொழுது பிரச்சனை உங்களிடத்திலிருந்து வெளியேற ஆரம்பிக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் வசனம் 8 சொல்கிறது, மிகுந்த சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆக அங்கு ஒருமனப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறார்கள், ஒருமனப்பட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால்தானே பெரையா பட்டணத்திலே போய் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, காரியம் இப்படியாக இருக்கிறதா என்று மனோவாஞ்சையா அவர்கள் வசனத்தை ஆராய ஆரம்பித்தார்கள். அதனால்தான் அந்த சபையை வேதம் இன்னொரு சபையோடு ஒப்பிடுகிறது. தெசலோனிக்கேயர்கள் இருந்ததை விட இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஐக்கியம் மிக சாதாரணமானது அல்ல என்பதை வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமென். எப்படியாம் அநேக அற்புத அடையாளங்கள் செய்து கவனிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்குள் என்ன இருந்தது? இவர் செய்தார், அவர் செய்தார், இவர் ஜெபித்தார், இவர் பேசினார் என்கிற பாகுபாடு இல்லாமல் அவர்கள் எல்லாரும், நன்றாக கவனிங்கள், எல்லாரும் என்கிற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது. பிரியமானவர்களே,
இவர் பேசினால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. இவர் ஜெபித்தால் நோய் குணமாகும் என்று அவர்கள் விகற்பம் பார்க்கவில்லை, வேறுபரித்து பார்க்கவில்லை. அவர்களுக்குள் இருந்தது காரணம் ஒரே ஒரு ஆவி, ஒரே ஒரு சரீரத்தின் ஐக்கியம். அதுதான் அந்த ஒரு மனதின் ஐக்கியம். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த சபை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். மனமாற்றம் வந்தால் மாத்திரம்தான் அங்கே வளர்ச்சியின் அடுத்த கட்டம் இருக்கும். அப்படித்தான் இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், மனம் திரும்பினார்கள் என்றால், 4ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது இன்னொரு 5000 பேர். ஆக இப்படி 8000 பேர் வருவதற்கு காரணம் அங்கு ஒரு மனம் இருந்தது. அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் கூட அங்கு ஒரு மனம் வருவதற்கு காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார்கள். சத்தியம் என்ன சொல்லுகிறது? யார் இவர்கள்? படிக்காத பேதவைகள் அல்லவா என்று வேதம் சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவர்களால் கர்த்தர் செய்கிற பல காரியங்கள் என்னவாக இருக்கிறது? ஒரு மனதை கொண்டு வருவதாக இருக்கிறது, ஐக்கியத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆவது அதிகாரம் 24வது வசனத்தை. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள் யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஆமென். அங்கே நிறைய காரியங்கள் நடக்கிறது. இங்கே 24 சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி. நம்ம சபையிலே ஒன்றை யோசித்து பாருங்கள். இந்த ஒருமனப்பட்ட இந்த கூட்டம் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் என்ன செய்து சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினாக இருக்கிறீர். அது ஒரு நீண்ட ஜெபமாக இருக்கும். அப்படி நமக்குள் இந்த ஐக்கியத்திற்குள் ஒரு மனம் மிக மிக முக்கியம் என்பதற்குத்தான் இந்த வசனங்களை எல்லாம் நாம் மேற்கோள் காட்டுகிறோம். இப்படி ஒரு மனம் சபைக்குள் இருக்கும் என்றால் அதே ஒரு மனம் உங்கள் வீட்டிற்குள்ளும் வர வேண்டும் அல்லவா? வாசித்து பாருங்கள். மத்தேயு புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எவ்வளவு எளிமையான வசனம்! மிகப்பெரிய காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வராக இருப்பீர்கள் என்றால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், இந்த காரியம் அந்த காரியம் என்றெல்லாம் வேதம் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிறவர்களுடைய இருதயத்தை மாத்திரம் பாருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், பூமியிலே, வேதம் மீண்டுமாக அழுத்துகிறது ஒரு விஷயத்தை, பூமியிலே 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால், கவனிங்கள், கணவன் மனைவி, நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் வீட்டிலே குடும்ப ஜெபம், தனி ஜெபம் என்பதை தாண்டி குடும்ப ஜெபம் மிக முக்கியம் என்று யான் சொல்கிறோம் என்றால், ஒரு மனம் வருவதற்கு குடும்ப ஜெபம் மிக முக்கியம். நீங்கள் உங்கள் கணவனை நேருக்கினராக பார்ப்பீர்கள், உங்கள் மனைவியை நேருக்கினராக பார்ப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளை பார்ப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களை பார்ப்பீர்கள். ஒருமனப்படக்கூடிய ஐக்கிய சூழல் அங்கு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. நான் செய்த பாவம் இது, நீர் செய்த பாவம் இது, நாம் அறிக்கை செய்கிறோம் குடும்பத்திற்குள்ளே. உன்னை திட்டுவிட்டேன், உங்களை இப்படி பேசிவிட்டேன், இப்படி நடந்து கொண்டேன் என்று நாம் ஒருவருக்கொருவர் சொல்லும் பொழுது என்ன இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நீங்கள் மிக சரியாக இருப்பீர்கள் என்றால், ஒரு மனதிலே ஐக்கியத்திலே மிக சரியாக இருப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு அது உண்டாகும், என்ன கேட்டாலும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் அது என் பிதாவினால் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது அல்லவோ வாக்கு தத்துவம்? ஒரு மனம் அல்லவோ வாக்கு தத்துவம்? ஒரு மனம் வராமல் பிதாவை பிதாவை என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார்? பழைய உடன்படிக்கையில சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சில வசனங்கள் நம்மை தூண்டுவதாக இருக்கிறது. என் வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்கினுடைய ஜெபம் அருவருப்பு என்று சொன்னார். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற முறையின்படி நான் எதையும் செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று காலை மாலையில் ஜெபம் பண்ணினால் மாத்திரம் போதுமா? வேதம் கேள்வி கேட்கிறது நம்மை பார்த்து.
ஆக பூமியில் இந்த சபையில இருக்கக்கூடிய நாம் வீட்டிலும் ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? ஒருமனப்பட்டு இருக்கிறோமா? கணவனை பார்க்கும் பொழுது, மனைவியை பார்க்கும் பொழுது, அன்று திருமண நாளில் எப்படி அமர்ந்திருந்தோமோ அதே அன்பும் ஆசையோடும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் 2 பேர் யாராக இருப்பார்கள்? அதிகபட்சம் அது கணவன் மனைவியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக இந்த ஒரு மனம், இந்த ஐக்கியம் என்பது நமக்கு மிக முக்கியம் என்பதை வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. இதற்கு முத்தாய்ப்பாக இன்னொரு வசனத்தை கொரிந்து சபையில் இருந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். புத்தி சொல்லுகிறேன் என்று எப்பொழுது வருகிறதோ கோடிட்டுக் கொள்ளுங்கள், அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்படி புத்தி சொல்கிறானாம், இயேசுவின் நாமத்தை கொண்டு புத்தி சொல்கிறானாம், சாதாரணமாக இல்லை. இங்கே அவன் சொல்லுகிற புத்தியை கவனிங்கள். நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் ஐயா. அப்படி ஒரே காரியத்தை பேசினால் என்னாகும்? பிரிவினை இருக்காது. பிரிவினை இல்லாமல் ஏக மனது என்னவாக இருக்கிறது? ஒரு காரியத்தை நீங்கள் பேச வேண்டும். ஒரே காரியத்தை பேசுவீர்கள் என்றால் பிரிவினை வருவதற்கு வாய்ப்பில்லை. அங்கு ஒரே மனம் இருக்கும், ஒரே யோசனை இருக்கும். இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சீர் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும். ஆக இங்கு ஒரு ஐக்கியம் என்றால் அந்த ஒரே ஆவி ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரே ஆவி, ஒரே தேவன், ஒரே விசுவாசம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆக அவையெல்லாம் தெரிந்த பிறகும் ஒரு மனம் இருக்க வேண்டும், ஒரே காரியத்தை குறித்து பேச வேண்டும், ஒரே மனதாய் இருந்து ஒரே விஷயத்தை யோசனை செய்து சீர் பொருந்தி இருக்க வேண்டும். சீர் அற்று அல்ல, சீர் பொருந்தி இருக்க வேண்டும். சீரற்று திரிகிறவர்கள் அல்ல நாம் ஒழுங்கும் கிரமமாக வாழக்கூடியவர்கள், எதையும் திட்டமிட்டு கர்த்தர் சொல்லுகிறபடி அவர் சித்தத்தின்படி செய்யக்கூடிய சபையார். ஆக நமக்குள் அந்த சீர் பொருந்த வேண்டும் என்றால், அந்த சீர் தூக்கி பார்க்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்றால், ஒழுங்கும் கிரமமாக வாழ வேண்டும் என்றால் ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதும் ஒரே காரியம் ஆவியின் கனி என்பதை குறித்து பேசுகிறோம். ஆவியின் கனியை குறித்து பேசும்போது நம்மிடத்திலே பிரிவினை இல்லை, அன்பு எல்லோரும் போல இருக்கிறது, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இருக்கிறது, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இருக்கிறது. அது ஒரே காரியமாக இருக்கிறது. அப்படி ஒரே ஆவின் கண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு பிரிவினை இல்லை, ஐக்கியம் இருக்கிறது. ஐக்கியம் இருக்கும் என்றால் ஒரே மனது இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் ஒரே மனதாக இருப்போம் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது சீர்பொருந்தி இருக்கிறோம் ஐயா. இதைத்தான் கொரிந்தியருக்கு அவன் முதலாவது பதிவு செய்கிறான். இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இதைத்தான் பிலிப்பிய சபைக்கும் சொல்லுகிறான். வாசியுங்கள், பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய வாசிக்கலாம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஐக்கியம் மிக முக்கியம். ஐக்கியம் மிக முக்கியம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் மிக முக்கியம். இந்த ஐக்கியம் இருளில் இல்ல, ஒளியில் இருக்கக்கூடிய ஐக்கியம். இது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்த ஐக்கியம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஆரம்பத்தில் ஆரம்பித்த அவன் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது மிகவும் உடைக்கப்பட்டவனாக பேசுகிறான். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு முதல்ல புத்தி சொல்லுகிறான். நமக்கு என்ன இருக்கிறதோ, நம்ம கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் அதில் ஆரம்பித்து ஒழுங்காக, ஒரே ஒழுங்காக,
அந்த ஒழுங்கு என்று வந்துவிட்டால், ஏற்கனவே கொரிந்தியருக்கு சொன்னது போல இங்கே சொல்லுகிறார், அங்கே சீர்ந்து பொருந்த வேண்டும் என்று சொன்னது போல இங்கே ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் என்று சொல்கிறார். அங்கே ஒரே காரியம், ஒரே மனது, ஒரே யோசனை என்று சொல்லி ஏக மனதாய் இருந்து நீங்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று சொன்னவன், அந்த சீர் பொருந்தல் என்கிற அடுத்த ஒரு வார்த்தை பதம் என்ன சொல்கிறது? அது ஒழுங்கு என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிலிப்பியா பட்டணத்துக்கு எழுதும் பொழுது நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதும்போது முதல் அதிகாரம் 14 வாசிப்பீர்கள் என்றால், அவன் மிகவும் துக்கப்பட்டு சில விஷயங்களை சொல்லுவான். சிலர் நல் மனதோடு இயேசுவை அறிவிக்கிறார்கள், சிலர் துக்கத்தோடு அறிவிக்கிறார்கள், சிலர் நான் துக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். எப்படியோ இயேசு அறிவிக்கப்பட்டால் போதும் என்று அவன் சொல்லுகிறான். அதன் வெளிப்பாடுதான் 3ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறான். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி என்றால், அவன் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். இல்லை, 1 கொரிந்தியர் 4:16 சொல்வது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் அவனுக்கு எந்த ஆசை பாசை என்பது இல்லை, தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் பிலிப்பியா பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறான், நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக ஆகுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, எப்படியாம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை. நன்றாக இந்த இடத்திலே ஒன்றை கவனியுங்கள். நீங்கள் ஒரே சிந்தையாக ஒரே ஒழுங்காக நடக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் புத்தி சொல்லி உங்கள் சபையை நடத்துகிறார்களோ, உங்கள் சபையின் மூப்பர்களை எப்படி நீங்கள் மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இல்லை 17ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை குறித்துக் கொண்டு வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவர்களுடைய விசுவாசத்தை கவனிங்கள் என்று சொல்லிக் கொடுப்பான். இல்லை என்றால் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் 5ஆம் வசனத்திலே அவன் பதிவு செய்வான், அப்பொல்லோ யார், பவுல் யார், நீங்கள் இயேசு விசுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு ஊழியக்காரன் தானே என்று அவன் பதிவு செய்வான். ஆக உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நன்றாக வழிகாட்டுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நடக்கைகளை கவனியுங்கள், அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டுத்தான் அவன் சொல்லுகிறான், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் பெருமைக்காக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் இச்சக பேச்சினாலே அநேகரை மயக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள், வசனங்களை திரித்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராம்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு நிறைய முறை சொன்னேன் அல்லவா. எனக்கு தோன்றுகிறபடி இந்த கடிதம் எழுதும் பொழுது அவன் கலாத்திய சபைக்கு எழுதினது ஞாபகம் வந்திருக்குமோ தெரியவில்லை. கலாத்திய சபை எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், ஆனால் நீங்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் மாறி போனீர்களே, உங்களுக்கு வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஆனால் அதை அறிவித்தவன் எப்படி இருக்க வேண்டும், சபிக்கப்பட்டவனாக ஆக்கப்படுவது என்று அவன் கோபமாக பதிவு செய்கிறான். அதே அதிகாரம் கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறான். நீங்கள் மயங்கி போகும் அளவிற்கு வசனத்தை உங்களுக்கு போதித்தவன் யார் என்று கேட்கிறான். எவ்வளவு கடுமை, எவ்வளவு மன புழக்கம் அவனுக்கு இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அதைத்தான் இங்கு பிலிப்பியா சபைக்கும் எழுதுகிறான். நாம் ஐக்கியத்தில் ஒன்றாக இருக்கிறோம். இது அந்யோன்ய ஐக்கியம், இது கிறிஸ்துவினால் வந்த ஐக்கியம். அவன் ரத்தத்தினால் வந்த ஐக்கியத்தில் எப்படி இருள் இருக்க முடியும் என்று கேட்கிறான். இப்பொழுது கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வீட்டு சபையில் இணைந்திருக்கிற நீங்கள் ஏதோ தசோபாகத்திற்காக காணிக்காக விடுதலை பெற்றவர்களாக அங்கே வந்து சேரவில்லை. நீங்கள் சத்தியத்தை ஆராய்ந்தவர்கள், சத்தியம் எது என்பதை உணர்ந்தவர்கள், நித்திய ஜீவனுக்காக உங்களை முழுமையாக விட்டுக் கொடுத்தவர்கள், அண்ணன் தம்பி மாமான் மச்சான் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு தூக்கி எறிந்தவர்கள், பதவி ஆசை பொருளாசை என்பதை விட்டு வந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்திலே ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது உண்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆக இதனுடைய பகுதிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை, இன்னும் நிறைய இருக்கிறது. இதனுடைய பகுதியை இன்னொரு நாளிலே நாம் பார்க்கலாம். இந்த சிந்தனையோடு நான் ஒரு சிறு ஜபத்தோடு இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம்.
முழுமையாக விட்டுக் கொடுங்கள். ஒரே ஒழுங்கும் கிரமமாக ஒரே காரியத்தை குறித்து பேசவும் ஏக மனதும் ஏக யோசனையுமாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு நாம் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நாளில் இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீ இரக்கம் நிறைந்தோர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கெங்கோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இந்த வீட்டு சபையிலே ஒரே ஐக்கியமாய் எங்களை அழைத்துக் கொண்டு வந்து இணைத்திருக்கிறீங்க ஆண்டவா. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆவியானவரே, இன்னும் எங்களிடத்துல ஏதாகிலும் குறை இருக்குமானால் அதை ஞாபகப்படுத்துங்கப்பா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தை கொடுங்கப்பா. அஞ்ஞானிகளைப் போல அளப்புகிறவர்களா இல்லாமல் கிறிஸ்துக்கு பிரியமானதை செய்து உமது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை ஆவியானவரே உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களிலே உங்க கிருபை இருக்கட்டும்பா. நீங்கள் பரிசுத்தம் செய்து கொடுத்த அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நாங்கள் இனியும் ஒருபோதும் அதை அசுத்தமாக நினைக்காமல் பரிசுத்தமாய் எண்ணி உம்மோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை, வெறுமையாக்குகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்தினதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise Lord, brothers and sisters. Praise Lord. உங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு பேசணும் பிரதர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரதர். எங்கே பேச? நான் ஜெரால்ட் பிரதர், பெங்களூர் பேசுறேன். சொல்லுங்க ஜெரால்ட் பிரதர், சொல்லுங்க பிரதர். பிரதர் வந்துட்டு பசங்க வீட்டுல பேர பசங்க இருக்கிறாங்க. சரிங்க பிரதர். அவங்களுக்கு வந்து எப்போ பாரு பிரதர் ஜுரம் வீசிங் ப்ராப்ளம் ஆயிடுது பிரதர். ஜுரம், இரும்பல், ஜுரம் எப்போ பார்த்தவொன்னு வந்துட்டு இரும்பல் வந்து சளி ரொம்ப நெஞ்சில மூக்குல ரொம்ப சளி நம்புதுப்பா சார். பையனுக்கு தான் ரொம்ப, பொண்ணுக்கு கொஞ்சம் காமிட்டு, பொண்ணுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு பிரதர். 2 பேருக்கும் ரொம்ப எப்போ பாரு ஹாஸ்பிட்டல் போயின்னு வந்துக்கிறோம் பிரதர். மருந்து கொடுத்து ஒண்ணுமே ஆகும் பிரதர். சரி, அவங்க வசனத்தை ஏத்துக்கிட்டாங்களா பிரதர்? நம்ம சகோதரர்கள், பெங்களூர் சகோதரர்கள் வந்து சொன்னாங்களா எதுவும்? பிரதர் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க பிரதர். நான் என்ன எத்தனை பண்ணா கூட அவங்களுக்கு ஒன்னும் கேட்க மாட்டாங்க பிரதர். அவங்க வீட்டுல அவங்க எதுலயே கேட்க மாட்டாங்க. என்னையே திட்டு பேசி சண்டை போட்டுருக்காங்க எவ்வளவு சொன்னா கூட. உங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர். அப்போஸ்தலர் புத்தகம் 3:20 சொல்லுது, மனம் திரும்பி குணப்படுங்கள் சொல்லுது. நமக்கு சுகம் வேணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும் பிரதர். ஆமா பிரதர். வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம், தப்பு இல்லை பிரதர். எல்லாருக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லி கொடுக்கிறான். ஆனாலும் சம்பந்தப்பட்ட நபர் தனக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் பிரதர் ஆண்டவர் வந்து நிச்சயமா சுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நான் மன்னிக்கிறேன் என்றுதான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆக இன்னொன்னு சொல்றாரு யோவானுக்கு எழுதும் போது கூட 6ஆம் அதிகாரத்துல, என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்கிட்ட நீங்க வந்தா மட்டும்தான் உங்களுக்கு சுகம்ன்ற. இல்ல மத்தேயுல எழுதும் போது 11ஆம் அதிகாரத்துல, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். அப்ப பாவம், பிரச்சனை, நோய் அப்படின்ற பொழுது இதை தீர்க்கிற ஒருவர் ரட்சகர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட போகும்போது நிச்சயமா விடுதலை கொடுக்கிறாரு. அந்த போகிற இடம்தான் விசுவாசம் என்கிற ஒன்றை கொடுக்குது பிரதர். அப்போ விசுவாசித்தால் உனக்கு ஆகும்னு கர்த்தர் சொல்றார். பரவாயில்ல பிரதர், பேர பிள்ளைகளுக்காக நீங்க போராடிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்காக சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்க ஏத்துக்கலன்றதுக்காக நம்ம மனம் தளர்ந்து போக வேண்டாம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமையா இருக்குது. சத்தியத்தை சொல்லிட்டே இருப்போம். பரவாயில்ல, பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய அந்த வீசிங் பிரச்சனைக்காகவும் உடல் பிரச்சனைக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். ஜெபிக்கலாங்களா? அவங்களுக்கு வயசு 3 வயசு பிரதர். 2 பேருக்கும் 3 வயசு பிரதர். 2 பேருக்கும் ட்வின்ஸுங்க. சரிங்க பிரதர். ஆமா பிரதர், நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். சரி பிரதர். கிருபை உள்ளவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இதோ சகோதரன் ஜெரார்ட் சொன்னது போல ஆண்டவரே, ஆவியானவரே, பேரப்பிள்ளைகள் இருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நோவாவையும் எசபேலையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பிரியமுள்ள தகப்பனே, சகோதரர் பிரயாசப்படுறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கர்த்தரை
ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலும் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு நீடிய பொறுமையுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீங்க. அவர்களை பெற்றவர்கள் தகப்பனே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை அதுக்குத்தான் வச்சிருக்கிறீங்க. சுவிசேஷம் செல்வதற்கும் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிப்பதற்கும் எங்கள் ஆண்டவரை நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. சகோதர ஜெராட் அதற்காக பிரயாசப்படுறாங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, கரத்திலே அவர்களை 2 பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். 3 வயதாப்பா ஆகுது. அவர்களுக்குள்ள எப்படி ஒரு வியாதியை நீங்க தான் அனுபவிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் அது அறியாமல் அவங்க இருக்கிறாங்கப்பா. பெற்றோர்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க விடுதலை கொடுப்பீங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீ கிளைம் பண்றோம், என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் என்றால் எந்த காரியத்தையும் கர்த்தரால் ஆகும் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசம் ஆண்டவரே நீங்க நிச்சயமா வாய்க்க செய்வீங்கப்பா ஆண்டவரே. இதோ அந்த 2 பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, எசபெல்லையும் நோவாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். அவையானவரே, நீங்க சுகம் கொடுங்கப்பா. ஆம் தகப்பனே, உடைய தழும்புகளால் குணமானோம் என்பதை விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசுவே, இதற்கு எதிராக போராடுகிற அசுத்த ஆவிகளை, பொல்லாத சாத்தான வலுசிறப்பத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கலைந்து இசபெலை விட்டு நோவா விட்டு வெளியே போன இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். பொல்லாத சாத்தானே, அந்த வழியை கொடுக்கிற அந்த வீசியை கொடுத்திருக்கிற அசுத்தாவியை, பொல்லாத சாத்தானே, சுகத்துக்கு எதிராக போராடுற அசுத்தாவியை, உனக்கு சிறு பிள்ளைகள் அதிகாரம் இல்லை. இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். இப்பொழுது அவர்கள் விட்டு வெளியே போ, திரும்பி வர்றதுன்னு கட்டளையிடுறேன். இயேசுவே, நீங்க நல்லவர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்பா, உங்க ஆவியை அப்பா அவங்க பெற்றுக்கொள்ளிட்டு ஆண்டவரே. நீங்க விடுதலை கொடுத்தீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் சொல்வது போல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறது. நீங்கள் விசுவாசத்தை இன்னும் விருத்தியாக்குவப்பா. அவையோட நீர் அப்படியே அதை காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றிப்பா. பிள்ளைகளை சுகப்படுத்தியதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.